ஹாய் வெல்கம் டு T2C சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி மனுஷ வாழ்க்கையை 8 பிரிச்சுக்கணும். அதே தான் நம்மளோட டைட்டில், வெற்றிக்கு வழிகாட்டும் 8+8+8. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளோட வாழ்க்கையே 8க்குள்ளே தான் அடங்கியிருக்கு. வேலை, குடும்பம், ஆரோக்கியம், தனி மனித குறிக்கோள், இது எல்லாத்தையுமே நம்மளோட தினசரி வாழ்க்கையில் பேலன்ஸ் செய்து நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம்தான். ஸோ இதில் இந்த 8+8+8 முறையை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம். ஸோ ஆனால் இந்த முறையை நம்ம ஃபாலோ பண்ணால் ஒருத்தரால் வெற்றி அடைகிறது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும். ஒரு நாளில் 24 hours இருக்குது. இந்த 24 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இந்த லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு 8 hours நம்மளோட ஆஃபீஸ் ஒர்க்குக்கும், செகண்ட் 8 hours நம்மளோட என்டர்டெயின்மெண்ட்டுக்கும், தேர்ட் 8 hours அதாவது ஒருத்தரோட தனிப்பட்ட வெற்றிக்கும் வளர்ச்சிக்கும் இருக்கக்கூடிய லாஸ்ட் அந்த 8 hours தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுதான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான டைம். ஸோ இந்த 8 hours நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடியும். ஃபர்ஸ்ட் 8 hours என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருப்போம். 8 மணி நேரத்துக்குள்ளே சரியாக திட்டமிட்டு அந்த ஒர்க்கை நம்ம முடிக்கணும். சில சமயம் அதிக வேலை பளுவினால் அவதிப்படும் போது மனதையும் உடலையும் அதுக்கு தயார் செஞ்சுக்க முழு மனதோட வேலையில் ஒன்றி கவனத்தோடு செயல்படும் போது அன்றைய வேலையை அன்றே செய்து முடிக்க முடியும். நம்ம செய்யக்கூடிய அந்த வேலைகளுக்கு இடையில் தேவையில்லாத கவன சிதறல்களை தவிர்க்கணும். அலைபேசியின் நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வச்சிடணும். இப்போ கம்ப்யூட்டரில் வேலை செய்யும்போது வேலையில் மட்டும் கவனம் வச்சு எக்ஸ்ட்ரா ப்ரௌசர் டேப்களை எல்லாமே க்ளோஸ் செஞ்சிடணும். 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை சிறிய பிரேக் எடுத்துகிட்டு மீண்டும் நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு 8 hours உள்ளது. இந்த ஃபஸ்ட்டு 8 hours நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நமக்கு அடுத்தடுத்து சக்ஸஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ செகண்ட் 8 hours தனக்கான நேரம் அப்படின்னு நம்ம காலையில் 2 மணி நேரமோ ஈவினிங் 5:30 மணி நேரத்தையும் நம்ம ஒதுக்கிக்கணும். அதாவது 5:30 மணி நேரத்தையும் நம்ம ஃபுல்லாக ஒதுக்க முடியாது. ஸோ ஈவினிங் ஆஃபீஸ் விட்டு வந்த பிறகு கொஞ்சமாவது நமக்கான டைமை ஒதுக்கிக்கணும். இப்போ காலையில் அப்படின்னா உடற்பயிற்சி செய்கிறது, யோகா, தியானம் இதெல்லாம் செஞ்சு நம்மளோட உடம்பையும் மைண்டையும் நம்ம வேலை செய்கிறதுக்கு உடம்பை தயார்படுத்தணும். நம்ம மைண்டை ரிலாக்ஸேஷனுக்காக அமைதிப்படுத்துறதுக்காகவும் நம்ம சரி பண்ணிக்கணும். ஸோ ஈவினிங் டயத்தில் நமக்கு பிடிச்ச வேலைகளை கொஞ்சம் நேரம் செய்யலாம். அதாவது நம்ம வீட்டு வேலை செய்கிறது, பாடல் கேட்குறது, இல்லை வரைகிறது, பெயிண்டிங், டிவி பார்க்குறது, புக்ஸ் படிக்கிறது, ஆடியோ புக் கேட்குறது, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஒரு மணி நேரம் செய்யலாம். 4 மணி நேரத்தை நம்மளோட தனிப்பட்ட வளர்ச்சிக்கான திட்டங்கள் இப்போ ஆஃபீஸ் ஒர்க்கு இல்லாமல் எக்ஸ்ட்ரா சில பார்ட் டைம் ஜாப் மாதிரியே சில பேர் செய்வாங்க. ஸோ அதுக்கு என்ன பிளான் அப்படிங்கிறத நம்ம ரெடி பண்ணலாம். தொழில் முன்னேற்றத்திற்கான யோசனைகள், புதிய விஷயத்தை கற்றுக்கிறது, இப்போ ஏதாவது எக்ஸ்ட்ரா கோர்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கற்றுட்ருப்பாங்க. ஸோ அதுக்கான டைமெல்லாம் இந்த 8 hours நமக்கு ஒரு 4 hours ஒதுக்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னாக்கா செகண்ட் 8 hours கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மூன்றாவது 8 மணி நேரம். 8 மணி நேரம் உறக்கம் அப்படிங்கிறது ஒருத்தவங்களோட உடலையும் மனதையும் புத்துணர்ச்சியோடு வைக்கிறதுக்கு உதவுது. ஸோ இந்த 8 மணி நேரம் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணினாலும் இந்த ஒரு மனுஷனுக்கு 8 மணி நேரம் உறக்கம் இருந்தால் மட்டும்தான் மற்ற எந்த ஒர்க்கு பண்ணினாலுமே அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும். உறங்குறதுக்கு முன்னாடி நம்ம நைட்டு போய் தூங்குறதுக்கு முன்னாடி லேசான குளியல் அல்லது சிறிய நடைப்பயிற்சி இதை எல்லாமே செஞ்சிடணும். ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி அமைதியாக ஆழ்ந்த உறக்கத்திற்கு புத்தகம் படிக்கிறது, சிறிய அளவில் யோகா ப்ராக்டிஸ் செய்கிறது, இயற்கையில் சிறிது நேரம் செலவழிக்கிறது, இது மாதிரி செய்யலாம். ஆனால் எக்காரணத்தை முன்னிட்டும் எலக்ட்ரானிக்கல் சாதனங்களை படுக்கையறையிலேருந்து விலக்கி தான் வைக்கணும். ஸோ அதை நம்ம படுக்கிற வரைக்கும் ஃபோன் பார்த்துட்டே படுக்கிறது, டிவி பார்த்துட்டு படுக்கிறது, பாட்டு கேட்டு தூங்குறது இது எல்லாமே வச்சுக்கக்கூடாது. ஸோ இந்த 8+8 முறை என்னென்ன நமக்கு யூஸ் கொடுக்கும், இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம மன அழுத்தத்திலிருந்து விடுபடலாம். நம்மளோட மனசில் அமைதி, மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். நேர்மறை எண்ணங்கள் எப்போதும் இருக்கும். பிறரிடத்தில் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை தரும். மனம் அமைதியாக இருக்கும்போது தனி மனித வளர்ச்சிக்கு தேவையானவற்றை திட்டமிட முடியும். ஸோ நம்ம செய்கிற வேலை கவனம் செலுத்த உதவும். என்ன வேலை செய்கிறோமோ அதில் கவனத்தை செலுத்த முடியும். சில பேருக்கு வேலை பளு கூடுனா கூட அதை சமாளிக்கக்கூடிய திறமையும் பக்குவமும் நமக்கு கிடைக்கும். கஷ்டமான காலகட்டத்திலிருந்து எளிதாக நம்ம மீண்டு வர முடியும். வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியங்கள் இருந்தால் அதை நோக்கி பயணப்பட வைக்கிறதுக்கு இந்த 8+8 முறை ஒரு நல்ல தன்னம்பிக்கையும் தரும். நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமாகவே இருக்கும் இந்த 8+8 முறை. ஸோ இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.